Iqoo C6 Pro 5G, Iqoo C6 44 watts 4G mobile phone. நேமே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனை வந்து Iqoo ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டான இல்லை, இன்றைக்கி தான் 27 இன்றைக்கி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குது, போன ஜென்ரேஷன் C5 வந்து நமக்கு என்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம கொடுக்குற காசுக்கு உண்மையிலேயே ஒர்த் இல்லையா, எந்த யூசர்ஸ்க்கு எந்த மொபைல் ஃபோன் இந்த ரெண்டில் வந்து எது செட் ஆகும் அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஒரு நாட் ஹேண்ட்ஸர் வீடியோ, என் கையில் மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பெக் ஷீட்டை வச்சு நம்ம இந்த ஸ்பெக் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த் இல்லையா, போன ஜென்ரேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் எல்லாமே போடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த Iqoo C6 Pro 5G அண்ட் Iqoo C6 44 watts 4G மொபைல் ஃபோன், இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட டிசைனில் நமக்கு சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இன்டர்னல் ஹார்ட்வேர் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. கேமரா சென்சராக இருக்கட்டும், இல்லைனா வந்து ப்ராசஸராக இருக்கட்டும். ஸோ இதில் தான் நமக்கு வந்து சேஞ்ச் வருதே தவிர்த்து மற்றபடி டிசைன் அண்ட் டிஸ்பிளேமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு ரெண்டுமே வந்து டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கூட ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 190 grams வரும். அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.3 to 8.4 mm திக்னஸ் வரும். ஸோ ரொம்ப வெயிட் அதிகமாக இல்லாத ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன், வெயிட் கம்மியான ஒரு நல்ல மொபைல் ஃபோன் தான். ப்ளஸ் வந்துட்டு திக்னஸ் கம்மியான ஒரு நல்ல மொபைல் ஃபோன், உங்களுக்கு ஹேண்டியாகவே இருக்கும் கையில் பிடிக்கிறது கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது Iqoo C6 Pro 5G அண்ட் Iqoo C6 44 watts 4G மொபைல் ஃபோன், இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லுமே ஒரே சைஸ் டிஸ்பிளே தான். 6.4 inch கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் வரை போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே லான்ச் ஆன Iqoo C சீரிஸ் மொபைல் ஃபோன்ஸில் இருந்த மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நல்லா கொடுப்பாங்க, பட் டிஸ்பிளேல வந்துட்டு LCD பேனல் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜர் நெகட்டிவாக இருந்துச்சு. பட் இப்போ அதை சேஞ்ச் பண்ணி நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு நல்ல அப்கிரேட் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு 6.4 inch கொண்ட ஒரு Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Iqoo C6 Pro 5Gயில் வந்து நமக்கு 90 Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. C6 44 watts 4G மொபைல் ஃபோனில் நேம் சொல்கிறதுக்கே கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான். உங்களுக்கு வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் C6 Pro 5G தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டிஸ்பிளே வைஸ்லையும் சரி, பில்ட் அண்ட் டிசைன்லையும் சரி, கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு மொபைல் ஃபோனும் சிமிலராக தான் இருக்குது. அண்ட் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் வருது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி பில்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனும் நமக்கு தரமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக இங்கே இன்னொரு அடிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு வெல் பேக்டு மொபைல் ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பில்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே உடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாமே தரமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோனில் எக்கச்சக்க சேஞ்சஸ் இருக்குது. ப்ராசஸரில் சேஞ்சில் போன ஜென்ரேஷனில் இருக்க அதே ப்ராசஸர் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் செகண்டரி ஃபீச்சர்ஸ் எக்கச்சமாக நமக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த Iqoo C6 Pro 5G அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனில் நமக்கு வந்துட்டு லாஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண அதே Snapdragon 778G இந்த 5G சிப்ஸை நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காம்பினேஷனாக Adreno 642L அப்படிங்கிற இந்த ஜிபியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் கிராஃபிக்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட் வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும். பட் ப்ரைஸிங் எங்கே கொண்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத மெயின் நம்ம ப்ரைஸிங் பற்றி கடைசியில் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அனதர் ஹேண்ட் நீங்கள் வந்து இந்த Iqoo C6 4G மொபைல் ஃபோன் 44 watts மாடல் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குங்க. ஸோ இந்த மாடலில் வந்து நமக்கு Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆல்ரெடி ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, Iqoo C6 சம்திங் ஒரு மொபைல் ஃபோன். ஸோ அதில் வந்து Snapdragon 695 கொடுத்துருக்காங்க, இங்கே 680 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 778 யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மொபைல் ஃபோன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் எனிவேஸ் ஒரு பட்ஜெட்டில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சிப்செட் தான் டெஃபினட்டாக. அண்ட் இங்கே நமக்கு கேமிங் அண்ட் கிராஃபிக்ஸ்க்காக இந்த Snapdragon 680க்கு நமக்கு Adreno 610 ஜிபியும் நமக்கு பேர் ஆகுது. ஸோ உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். ஓகேங்களா? இந்த Iqoo C6 4G மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் 44 watts 4G மொபைல் ஃபோன். ஓகேவா?
ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் எங்கே கொண்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் கேம்ஸ் இது எல்லாமே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண ப்ராசஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லுமே மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ப்ரைஸில் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் இருக்கும் அதே மாதிரி எல்லா ஹார்ட்வேர்லையும் நமக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ப்ரோ வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 6 MP பிரைமரி சென்சார், 8 MP அல்ட்ரா வைடு. பட் இந்த அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 117 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் உங்களுக்கு கவர் பண்ணும். 119 இருந்து 118 இருந்து இப்போ 117 ஆயிடுச்சு. போகிற போக்க பார்த்தா அல்ட்ரா வைடுங்கிற அந்த பேருக்கே ஒர்த் இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ஃபைனலாக ஒரு 2 MP மேக்ரோ டெப்த் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க பேக்கில், ரியரில். அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அதே சேம் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோ வேரியண்ட்டில் இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்க அந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா செட்டப் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே இது ஆனால் அதர் ஹேண்ட் இந்த 4G வேரியன்ட் 44 வாட்ஸ் இந்த 4G வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பட் கிட்டத்தட்ட அதில் ஒரே ஒரு சென்சார் தான் இருக்குது. 50 MP பிரைமரி சென்சார் +2 மேக்ரோ 2 டெப்த் அப்படிங்கிற இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. பட் அங்கே மெயினாக ஆக்ட் ஆகிற அந்த 50 MP தான். ஓகேங்களா. அண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு அந்த 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பேக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4G வேரியண்ட் 44 வாட்ஸ் இந்த 4G வேரியண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஓகே தான். பட் இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கு இந்த செட்டப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% நாட் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக இடிக்க தான் செய்யுது. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம், நம்ம ப்ராசர் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே நமக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமாக. ஸோ உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பிராண்ட் சைடில் சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து அது வந்து பிசி இல்லை, கரெக்ட் தான். நம்ம கூலிங் டெக்னாலஜி எல்லாம் கலட்டி பார்க்க முடியாது நம்மளால். ஸோ எனிவேஸ் பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க கூலிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது நம்ம கூலிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். ஸோ கேமரா வைஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரோ வேரியண்ட்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான். ஸோ ஃபைனலி பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரோ வேரியண்ட் Iqoo C6 Pro 5G இந்த மொபைல் ஃபோனில் நமக்கு வந்துட்டு 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ்குள்ளே நமக்கு 66 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்குள்ளே வருது. ஓகேங்களா. ஸோ அண்ட் அதர் ஹேண்ட் இந்த Iqoo C6 44 வாட்ஸ் 4G மாடல் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 mAh கூட. ஓகேங்களா. ஸோ 5000 mAh பேட்டரி வித் 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்குள்ளே வருது. நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு பெரிய பிராண்டை கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களே வந்து காப்பி பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இங்கே நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, கொடுக்குற வரைக்கும் சந்தோஷம் தான். ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு சார்ஜர் பாக்ஸ்குள்ளே வந்துடுது. அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4G வேரியன்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த Iqoo C6 44 வாட்ஸ் 4G மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 3 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. 4+128, 6+128 அண்ட் 8+128 நினைக்கிறேன். ஸோ இது வந்து 14,500 ஸ்டார்ட் ஆகி 17,000 வரை வருது. ஸோ இந்த ரேம் வேரியண்டோட ப்ரைஸிங்கில் வந்து கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில. அண்ட் இந்த Iqoo C6 Pro 5G இந்த மொபைல் ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இதோட ரேம் வேரியண்ட் வந்து 6+128, 8+128 அண்ட் 12+256 GB டேரெக்டாக அங்கே போயிட்டாங்க. ஸோ இது வந்து 24,000 ஸ்டார்ட் ஆகி 29,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 24,000க்கு 6+128 இந்த Iqoo C6 Pro 5G ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வேணும், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். பட் ஓகே ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. கூட ஒரு 4,000 ரூபாய் கம்மி பண்ணி ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்தால் உண்மையிலேயே செம்மையாக தான் இருந்திருக்கும். பட் ஓகே கொண்டு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது, குறைச்சி கொண்டு வந்துருக்கலாம். பட் அதே இது இந்த Iqoo C6 44 வாட்ஸ் 4G மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான். கண்டிப்பாக இது வந்து ஒரு 15,000 பட்ஜெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற நல்லா சிப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து Android 12 வருதுங்க. ஓகேங்களா. அது மெயின் விஷயம், Android 12 வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மொபைல் ஃபோன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களோட யூசேஜ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான மொபைல் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 மொபைல் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபோனை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ see you next video. till now உங்களிடம் இருந்து விடைபெறுவது only means better. Bye.